சிவாய் வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயருக்கு நல்வாழ்த்துக்கள். என்னை சந்திக்க வரும் பலரும் ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்கிறார்கள். சார், காலையில் நாங்கள் குளித்துவிட்டு தலையை துவற்றி கொண்டு அப்படியே அந்த ஈரத்துண்டை இருப்பிலே சுற்றி கொண்டு நாங்கள் சாமி கும்பிடலாமா? ஈரத்துணியுடன் சாமி கும்பிடலாமா என்பது அவர்கள் கேள்வி. நியாயமான கேள்வி. ஆனால் இறை வழிபாடு செய்யும் பொழுது உலர்ந்த துணியுடன் தான் சாமி கும்பிட வேண்டும். அதாவது ஈரத்துணையை மாற்றிவிட்டு உலர்ந்த துணையை கட்டிக்கொண்டு நெற்றிக்கு திருநீர் இட்டு கொண்டு, பெண்களாக இருந்தால் திலகம் இட்டு கொண்டு சாமி கும்பிட வேண்டும். ஒற்றை ஆடையில் சாமி கும்பிடக்கூடாது. வேஷ்டி கட்டி கொண்டிருந்தால் அதற்கு மேல் ஒரு துண்டை கட்டி கொள்ள வேண்டும். உலர்ந்த துணியை அணிந்த பிறகுதான் ஸ்நானம், அதாவது குளிக்கும் நிலை முடிவடைகிறது. நீங்கள் குளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த உலர்ந்த துணியை கட்டி கொண்ட பிறகு தான் குளிச்சிட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெற்றியில் விபூதி குங்குமம் வைத்துக்கொண்டு அவரவர்களுக்கு உரிய உலர்ந்த துணியை உடுத்தி கொண்டு சாமி வர வேண்டும். நீங்கள் வெளியூர் செல்ல நேரிட்டது, மாற்று துணி இல்லாமல் ஸ்நானம் செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. அப்போது என்ன செய்யலாம்? குளித்த பிறகு ஈரத்துணியை உதற வேண்டும். 7 முறை அந்த ஈரத்துணியை உதறினால் அது காய்ந்த துணிக்கு சமம். சூரியனுக்கு காட்டி அந்த ஈரத்துணியை உடுத்தி கொண்டு சுவாமியை கும்பிடலாம். 7 தடவை ஈரத்துணியை உதறி பார்த்தால் அது காய்ந்ததற்கு சமம் என்று நூல்கள் சொல்கின்றன. இக்கட்டான சூழ்நிலையில் தர்மசாஸ்திரம் ஈரத்துணியோடு வணங்க அனுமதிக்கிறது. இந்த நிபந்தனையை பயன்படுத்தி வீட்டிலும் ஈரத்துணியோடு வணங்க முற்பட்டது கூடவே கூடாது. ஆகவே சுவாமியை கும்பிடும் பொழுது குளித்துவிட்டு உலர்ந்த துணி கட்டிக்கொண்டு நெற்றியில் திருநீரும் குங்குமம் இட்டு கொண்டு தான் வழிபட வேண்டும். உலர்ந்த துணி உடுத்திய பிறகுதான் நீங்கள் குளித்து விட்டீர்கள் என்பது பூரணமாகிறது. இதை புரிந்து கொண்டு இதன்படி நீங்கள் இனிமேல் சாமி கும்பிட்டு சகல சௌகரியங்களையும் இறையர்களையும் பெற்று வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.